ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை அக்லி திரைப்படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லரில் வருவது இந்த ஒரு திரைப்படத்தோட கதையே கிடையாது அப்படின்னு ஏகே ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறாங்க. அதாவது குட் பை அக்லி திரைப்படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மாறுபட்டது அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குட் பை அக்லி திரைப்படத்தோட கதை என்ன, படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வீடியோ கிளிப் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, குட் பை அக்லி திரைப்படம் எப்படி வரப்போகுது, ஸோ கதை என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டீசர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டையுமே பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படமாகவும் அது மட்டும் இல்லாமல் விறுவிறுப்பான கதை கொண்ட ஒரு படமாக தான் குட் பை அக்லி திரைப்படம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு டீசர் ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட நிறைய பழைய திரைப்படத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கனைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன டார்க் காமெடி பார்த்தீங்கன்னா இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா குட் பை அக்லி திரைப்படத்தோட கதையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது எனக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தோணுது, அதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆக வேண்டாம். அதாவது இந்த ஒரு திரைப்படத்திற்கு குட் பை அக்லி அப்படின்னு பெயர் வைத்ததற்கு பதிலாக குட் பை அக்னி என்ற பெயர் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் முழுக்க குண்டு வெடிப்புகளாகவே இருக்கிறது. ட்ரெய்லர்லேயே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக படம் முழுவதுமே எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. எல்லாருமே இந்த ஒரு திரைப்படத்தை ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த ஒரு திரைப்படம் டார்க் காமெடி திரைப்படமாக உருவாகி உள்ளதாக எனக்கு தோணுது அப்படின்றத பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்னது போல தான் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டார்க் காமெடி இருந்தது. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு திரைப்படத்தில் அது ஆக்ஷன் பிலிமாகவும் அது மட்டும் இல்லாமல் டார்க் காமெடி நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கிறது மாதிரி தான் தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த ஒரு திரைப்படத்தில் நிறைய டார்க் காமெடி இருந்தால் நல்லா இருக்குமா, அல்லது முழுக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமா ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.